பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையிலும் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன்னும் ஒரு நாளிலே அழிந்து போகும். அந்த அழிந்து போகக்கூடிய பொன் கூட அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது. காரணம், அது திளங்க வேண்டுமானால், இல்லை என்றால் அது அவ்வளவு தெளிவாக நல்ல ஷைனிங்காக தெரியணும்னா அது பல படிவங்களிலே பல படிகளிலே அக்கினியிலே போட்டு அதை உருக்கி 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 சுத்த பொண்ணு ஆகிறது வரைக்கும் உருக்கி தான் எடுப்பார்கள். அதுபோல அந்த ஒரு பொன் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையோ அழிந்து போகாதது. காரணம், நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு நாம் பாடுகளை சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரலோகத்திலே பங்காளிகளாய் காணப்படுவோம். அதற்காக பாடுகள் மாத்திரம் நம்மளை அனுபவிக்க வைத்துவிட்டு நம்மை சந்தோஷிப்பிக்காத ஒரு தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிப்பது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற எரிகிற அக்கினி சூளைக்கும் நம்மேல் கடந்து வருகிற வெள்ளத்தின் ஆழங்களுக்கும் அவர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரிய, இந்த பொன் சோதிக்கப்பட்டு அது பொன் எவ்வளவு இதாக விளங்குகிறதோ அதுபோல் அதை காட்டிலும் உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. பொண்ணுக்கு விலை கூடிட்டு இருக்கு இல்லையா? இப்போ 50,000 60,000 சொல்றாங்க. ஆனால் அந்த பொன்னை காட்டிலும் நீங்க யோசிச்சு பாருங்க, பல மடங்கு விலையேறிய பற்றியது நம்முடைய விசுவாசம். அதனாலதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதை விட எவ்வளவு இவ்வளவு வேற ஒரு அருமையான என்ன இது நமக்கு இந்த உலகத்திலே வேண்டும்? காரணம், இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் நாம் இழந்து போகக்கூடியது. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய மனதிலே பதித்து வைத்தால் அதை யாராலும் அழிக்க முடியாது. அது ஒருவராலும் அழிக்கப்பட முடியாது. அது ஒரு பெரிய சொத்து நமக்கு. அதை யாராலும் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாத கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே விசுவாசித்து அவருடைய பாடுகளை நாம் தியானித்து அனுதினமும் அவருக்குள் நடப்போம். அவருடைய விசுவாசத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருங்கள். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை அக்கினியின் சூழ்நிலைகள், நம்மை கரை கடந்து போகிற எந்த வெள்ளத்தின் ஆழங்கள் வந்தாலும் அந்த ஆழத்துக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, பாடுகள் மத்தியில் போயிட்டு இருந்தா இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்க பக்கத்திலே அருகிலே இருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கன மகிமையை கொண்டு வரக்கூடிய விசுவாசத்தை பற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all.